ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். இன்றைக்கி ஹாலிடேஸ் தான் போயிட்டுருக்கோம், நவராத்திரி ஹாலிடேஸ். அண்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாஸ்தா தான், ஒரு பாஸ்தா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நான் அந்த எல்போ பாஸ்தா இல்லைனா மேக்ரோனின்னு சொல்லக்கூடியது இது தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா உப்பு எண்ணெயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப குழையும் வெந்துட வேண்டாம், நரிச்சுன்ட்டு இருக்க வேண்டாம். கரெக்டாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கினாலும் பின்னாடி டைமிங் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் குக் பண்ணால் கரெக்டான பதத்துக்கு குக் பண்ணி பாஸ்தா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ட்ரெயின் பண்ணி பாஸ்தா தனியாக வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ரோனி அளந்து போட்டோம்னா 2 கப் வரும், அவ்வளோதான் இருக்கும். 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து நான் சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப பியூரியாக போடாமல். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம மேக்ரோனி வேக வைக்கும் போதும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம பாஸ்தா சாஸு அப்புறம் மயோனீஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மேக்ரோனியில் நம்ம பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் பாஸ்தாவில். அப்படிங்கும் போது உப்பு எக்ஸ்டர்னலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது அதோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பொடியாக நறுக்குன்னு கேப்சிகம் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு பேக்கெட் இது மேகி மேஜிக் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேண்டும்னா குழந்தைங்கன்றதுக்காக நான் இதில் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல, காரமும் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் பச்சை மிளகாய் ஆரம்பத்தில் நம்ம வெங்காயம் போடும் போதே நீங்கள் 2 பச்சை மிளகாய் நறுக்கி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் ஓட்கட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கும். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். கெச்சப் இல்லைனா 1 ஸ்பூன் சுகர் அதை ஆட் பண்ணுங்கள். ஸ்வீட்னஸ் தெரியாது, பட் இந்த மாதிரி பாஸ்தா சாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டெல்லாம் பேலன்ஸ் ஆகணும் அந்த ஃப்ளேவரில். அதுக்காக இந்த லைட்டாக இனிப்பு சேர்க்குறது கம்பல்சரி. அதே மாதிரி நம்ம கெச்சப் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், 2 டீஸ்பூன் ஆஃப் பாஸ்தா சாஸ். இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, எதுவுமே நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ண எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சாஸு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான், எக்ஸ்ட்ரா மயோனீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் அளவுக்கும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மயோனீஸை ஆட் பண்ணி நீங்கள் அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜில் தான் மயோனீஸ் ஆட் பண்ணணும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ட்ரை ஆகக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மயோனீஸ் ஒரு சின்ன டப்பாவில் குழந்தைங்களுக்கு தனியாக போட்டு கூட நீங்கள் கொடுத்து பேக் பண்ணலாம். அவங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே ப்ரொசீஜர் நீங்கள் மேகி மசாலா அண்ட் பாஸ்தா சாஸ் மயோனீஸ் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்தா செஞ்சு பாருங்கள். நான் வெறும் கேப்சிகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கேப்சிகம் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டோ இல்லை கார்னோ, பட்டாணி, இந்த மாதிரி எது இருந்தாலும், பீன்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மஷ்ரூம் சேர்க்கும் போது அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உண்டு, மஷ்ரூமுக்கு கொஞ்சம் மாறும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மாறாது. நீங்கள் கார்னு, கேரட்டு, அதுக்கப்புறம் ப்ரோக்கலி இதெல்லாம் சேர்க்கும் போது மாறாது. உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ், குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அதையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டில் நோ வெஜிடபிள் டே, எந்த வெஜிடபிளுமே இல்லை அப்படிங்கிறதால கேப்சிகம் தான் இருந்துச்சு. ஸோ கேப்சிகம் இஸ் மஸ்ட்டு. கேப்சிகம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் இந்த பாஸ்தா நல்லாயிருக்கும். இதே ப்ரொசீஜரில் இதே ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த ரெசிபீஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.